ஏன் ஒரு மனிதனால் ஜெபிக்க முடியவில்லை அல்லது எந்த மனிதனால் ஜெபிக்க முடியாது, அதை குறித்து என்ன பண்ண போறோம், இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். ரைட். இப்போ இந்த வேதம் எங்கிலும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஜெபிக்காத ஒரு விசுவாசியை பார்த்து இந்த வேதம் சொல்லுகிற ஆலோசனை என்னன்னா, நீ ஜெபம் பண்ண. ஜெபிக்காத ஒரு அவிசுவாசியவோ ஒரு விசுவாசியோ பார்த்து நீ நல்லா ஜெபம் பண்ணு அப்படிங்கிற நேரடியான போதனை இல்லவே இல்லை. எப்படி இருக்கு அப்படின்னா, என்ன மாதிரி இலக்கணத்தில் இருக்குன்னா, நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டை பூட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே ஜெபிக்கின்ற ஒருவனுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆலோசனை தருகிறார். ஜெபம் இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்விலே நீ ஜெபம் பண்ணு அப்படிங்கிற ஆலோசனையை வேதம் என்ன பண்ணல, சொல்லலை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், வேதம் முழுவதும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் வாசிச்ச வரைக்கும். அப்ப ஜெபிக்காத ஒரு மனிதனை பிரசங்கித்து போதித்து நீங்க ஜெபிக்க வைக்க முடியுமா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது சாத்தியம் இல்லை. அப்படி நடந்துச்சுனாலும் அது ஜெபம் இல்லை. அப்படி நடந்துச்சுனாலும் அது ஜெபம் அல்ல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஊக்கமாய் ஜெபியுங்கள். ஊக்கமாய். அந்த போதனை யாருக்குன்னா, ஏற்கனவே சோர்வாக தளர்ந்து போன ஜெப வாழ்வை உடையவனுக்கு அந்த ஆலோசனை கொடுக்கப்படுது. தெசலோனிக்கர் புஸ்தகம், அதுல புதிய ஏற்பாடுல வந்தீங்கன்னா, இடைவிடாமல் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. பிரேக்கை எடுத்துக்காதீங்க. ஒரு 2 நாள் இடையில முடியலையா, டக்குன்னு என்ன பண்ணுங்க, அந்த பிரேக்கை ஜாஸ்தி கொண்டு போயிடாதீங்க. இடைவிடாமல் என்ன பண்ணுங்க அப்படின்னு என்னன்னா, ஏற்கனவே ஜெபித்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு தேவன் தருகிற ஆலோசனை என்ன, இடைவிடாமல் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நேரடியாக புதிய ஏற்பாட்டில் அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நேரடியாக நீங்கள் உபவாசிக்க வேண்டும் அப்படிங்கிற நேரடியான கட்டளை புதிய ஏற்பாட்டில் இல்லை. நீங்க அப்படி தேடி பார்த்தீங்கன்னா கிடையாது, புதிய ஏற்பாட்டிலே இல்லை. ஆனால் எப்படி இருக்கு அப்படின்னா, நீயோ உபவாசிக்கும் பொழுது, நீயோ அப்படின்னா என்னன்னா, உபவாசித்து ஜெபிப்பதை தன் அன்றாட வாழ்வோடு தன்னுடைய நடைமுறை வாழ்வோடு அங்கமாக வைத்திருக்கிற ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் தருகிற ஆலோசனை என்னன்னா, நீயோ உபவாசிக்கும் பொழுது. அப்ப என்ன உபவாசம்ங்கிறது ஒரு கிறிஸ்தவ மனிதனுடைய வாழ்விலே எப்படி இருக்கும், அங்கமாக இருக்கும். அதனால டைரக்டா நீங்க புதிய ஏற்பாடுல தேடினீங்கன்னா, நீங்க உபவாசிக்கணும், எத்தனை முறை உபவாசிக்கணும், எத்தனை நாள் உபவாசிக்கணும் அப்படிங்கிற கோட்பாடுகளும் கட்டளைகளும் அங்க கிடையவே கிடையாது. ஆனால் நீங்க இன்டைரக்டா, அதாவது மறைமுகமாக நிறைய இடங்கள்ல வாசிக்கலாம். புதிய ஏற்பாடு தான் சில மேதாவிங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்ன பிரசங்கிக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை முக்கியம் இல்லைன்னு பிரசங்கிக்கிறோமா? கிடையாது. அன்றியும் சபை கூடி வருவதை என்ன பண்ணாதீங்க, விட்டு விடாதீங்க. அப்ப சபை கூடி வருதல்னாலே ஜனங்கள் என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை தான். ஜனங்களுக்கு என்ன புரிய வருது, சபை கூடி வருதல்னாலே புதன்கிழமை கூடி வர்றோம் அப்படின்னா, புதன்கிழமை சபையா கூட்டு வரோம்னா, அப்ப எதை விடக்கூடாது, புதன்கிழமையும் விடக்கூடாது. அப்ப எவ்வளவு புதிய ஏற்பாடுல இருக்கு. வெளிப்படுத்தல விசேஷத்துல பார்த்தீங்கன்னா, யோவான் சொல்லுவாரு, என்னதுங்க, நான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். நான் கர்த்தருடைய நாளில் 7 நாளும் கர்த்தருடையது தான். அதை தான் புதிய ஏற்பாடு போதிக்குது. ஆனால் பர்டிகுலரா சொல்றாரு, நான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ள. அது புதிய வெளிப்படுத்தின விசேஷம் புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடா? அதாவது இவங்க என்னுடைய இருதயத்தின் கேடுகளை நியாயப்படுத்துறதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க, வசனம் வச்சுக்குவாங்க. வசனத்தை என்ன பண்ணுவாங்க, வச்சுக்குவாங்க. நம்ம புதிய ஏற்பாட்டில் உபாசிக்க தேவையில்லை. அதே மாதிரி சபைங்கிறது என்ன கிடையாது, புதிய ஏற்பாட்டில் ரொம்ப முக்கியம் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை தான் அப்படிங்கிறது கிடையாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஒன்றும் தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறவர்கள். இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறவர்கள். இவங்க எதற்கு கீழேயும் வரமாட்டாங்க, ஒரு அத்தாரிட்டி கீழே வரமாட்டாங்க. கவனிங்க, தேவனுடைய அதிகாரத்திற்கு கீழ் நான் வர விரும்பவில்லை, நான் அதற்கு நீ அர்ப்பணிக்க மாட்டேன் அப்படின்னா, அதுக்கு பைபிள்ல இருந்தா என்ன பண்ணுவேன், காட்டுவேன். நான் என்ன வேணாலும் செய்யலாம், போலாம இருக்கலாம். அதெல்லாம் நீங்க இந்த கடைசி நாட்கள்ல இந்த மாதிரியான வஞ்சனைகளுக்கு நீங்க என்ன பண்ணணும், உங்களை காத்து கொள்ள வேண்டியது அவசியம். எந்த அளவுக்கு நீங்க கர்த்தரை அறிவீங்களோ அந்த அளவுக்கு தான் என்ன பண்ண முடியும், ரைட் ப்ரொபோஷனல், அந்த அளவுக்கு தான் என்ன பண்ண முடியும், ஜெபிக்க முடியும். ஒரு பிரசங்கியார் பேசும் பொழுதே
அவன் சரி அவன் நல்ல உபதேசியார், நல்ல போதனையாளர் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்கு சரியானது என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் மூவ் ஆவாரு. அவனுடைய ஜப வாழ்க்கை எப்படி இருக்கு? சரியா இருக்குன்னா அவனுடைய ஜப வாழ்க்கை எப்படி இருக்கு? சரியா இருக்கு. இப்ப நான் ஜெபிப்பதை நீங்க பார்க்க முடியாது, ஆனால் எதை மட்டும்தான் பார்க்க முடியும்? நான் போதிப்பதை மட்டும்தான் பார்க்க முடியும். அப்ப ஒரு நாளும் நம்முடைய திருச்சபைக்கு வருகிறவர்கள் கருத்திலே ஒன்றை மறந்துடக்கூடாது. ஜபத்துக்கு நாம் இரண்டாவது இடம் கொடுக்கவில்லை. ஜபத்திற்கு நீங்கள் இரண்டாவது இடம் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் சம்திங் ராங். உங்களுக்கு இருதயத்தில் ஆராய்ஞ்சு பாருங்க, ஏதோ பிரச்சனை இருக்கு. நீங்க ஒன்றும் தப்பா புரிஞ்சிருப்பீங்க, ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸ்பர்ஜன்ட்ட போய் கேட்குறாங்க, ஜபம் அது பிரசங்கியார்களின் பிரசங்கியார், அவர் பேர் பிரின்ஸ் ஆஃப் ப்ரீச்சர்ஸ். அவர் பேர் என்ன? பிரசங்கியார்களுக்கு பிரசங்கியார். இன்னொரு தமிழ் மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா பிரசங்கிகளின் வேந்தன் அப்படின்னே இருக்கும். புக்கெல்லாம் போட்டிருக்காங்க, நீங்கள் வாங்கி படிச்சு பாருங்க. அவர்கிட்ட போய் கேட்குறாரு, வேணும்னே கேட்குறாங்க, ஜபம் முக்கியமா, வேத வாசிப்பு முக்கியமா, அல்லது வேத வசனங்களை ஆய்வு செய்து கற்றுக்கொள்வது முக்கியமா, இல்லை ஜபம் பண்ணுறது முக்கியமா? அவர் என்ன பதில் சொன்னார்னா, நீங்கள் எப்படி தெரியுமா கேட்குறீங்க, ஒரு பறவைக்கு வலது சிறகு முக்கியமா இடது சிறகு முக்கியமானு என்ன பண்ணுறீங்க, கேள்வி எழுப்புறீங்கிற. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன முக்கியம்? ஒன்று உடஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்? இதற்கும் அடுத்த நூற்றாண்டு நினைக்கிறேன், சரியா? நான் அந்த காலத்தை மறந்துட்டேன். அதே கேள்விய சிறந்த பிரசங்கியார் அவரு மூடின்னு நினைக்கிறேன், அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, ஜபம் முக்கியமா வேத வாசிப்பு முக்கியமா? வலது நாசியிலே போகிற சுவாசம் முக்கியமா இடது நாசியிலே போகிற சுவாசம் முக்கியமா நீங்க கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. எவ்வளவு துல்லியமான பதில் பாருங்க. நீ என்ன கேட்குற? உன் கேள்வி எது முக்கியம்? வலது நாசியில போற சுவாசமா இடது நாசியில போற சுவாசமா? எது முக்கியம்? என்ன முக்கியம்? பதிலாம் கரெக்டாக தான் சொல்றீங்க. இங்க அரிச்சா எங்க சொல்லுவீங்களா? சாதாரண புரிஞ்சுக்கல, எங்க தான் சொல்லணும். எங்க பிரச்சனையோ என்ன பண்ணணும், அதை தான் டீல் பண்ணணும். இல்லாட்டி சம்மந்தமே இல்லாமல் நான் பேசிட்டு போறதுனால ஏதாவது உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கா? ஏன் என்னால் ஜெபிக்க முடியவில்லை? கவனிங்க, இப்போ நம்ம ரொம்ப அடிப்படையாக ஜெபம் அப்படிங்கிறதுனா இப்போ எங்கே போகணும்னு கேட்டிங்கன்னா, முதல் 3 அதிகாரத்திற்கு கீழே வருவோம். வேதத்தில் ஏறெடுக்கப்பட்ட முதல் ஜெபம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதான் யோசிங்க. ஆதாம் வரார். ஆதாம் ஜெபிச்சானா? சரி, கவனிங்க. ஜெபம் பண்ண வேண்டிய, ஆண்டவரை நோக்கி அபயமிட வேண்டிய, ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டிய சூழல் எங்கே உருவானது? அதை சொல்லுங்க. ஆதாம் பாவம் செஞ்சிட்டான். ஆதாம் என்ன பண்ணிட்டான்? பாவம் செஞ்சிட்டான். பாவம் செய்து தனக்குள்ள இருக்க ஜீவன் போனது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. கடவுளோடு இருக்க உளவு பிளவுபட்டது தெரிஞ்சிருச்சு. போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறான். தான் நிர்வாணம் என்பதை என்ன பண்றான்? ஒன்ஸ் மரணத்தை அவன் என்ன பண்ணிட்டான்? புரிஞ்சுக்கிட்டான். உடனே என்ன பண்ணிருக்கணும்? ஆண்டவரே நீர் எங்க இருக்கிறீர்? இப்படி பண்ணிட்டான் ஆண்டவரே, தெரியாம இப்படி பண்ணிட்டான் ஆண்டவரே, போச்சா ஆண்டவரே, நீர் எங்க இருக்கிறீர்? எனக்கு தென்படுவீராக, என்னிடத்தில் வருவீராக, அப்படி ஜெபம் பண்ணானா? இல்ல. வேதத்திலே அப்ப மனிதன் ஜெபிக்கக்கூடிய சந்தர்ப்பம் எங்கு உண்டானது? பாவத்திற்கு பிற்பாடுதான் மனிதன் ஜெபிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டானது. ஆனா அங்க ஜெபம் பண்ணானா? இல்ல. அங்க பேசினது யாரு? முதல்ல பாவத்திற்கு பிற்பாடு முதலாக ஒரு அடி மனிதனை நோக்கி முன்வைத்து வந்தது யாரு? ஆண்டவர். ஆதாமே நீ எங்கு இருக்கிறாய்? அதுக்கு தான் என்ன பண்றான்? நான் என்னை ஒழித்து கொண்டிருக்கிறேன் என்ன பண்றான்? அப்ப பாவத்துல இருக்கிற மனிதன் தேவனை நோக்கி ஜெபிக்க முடியுமா? அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவன் என்ன பண்ணணும்? கடவுளுடைய வார்த்தைகளை தான் கேட்கணும். அவனுக்கு வேற வழியே கிடையாது. கடவுளுடைய வார்த்தைகளை கேட்கின்ற நிலையில் தான் பாவியாகிய ஒரு மனிதன் இருக்கிறானே ஒழிய அவனால என்ன பண்ண முடியாது? ஜெபிக்க முடியாது. காரணம் எதுல இருக்கிறான்? பாவத்துல இருக்கான். குற்ற உணர்வு இருக்கிற ஒரு மனிதனால் என்ன பண்ண முடியாது? ஜெபிக்க முடியாது. வாழ்க்கையிலே சரி செய்யப்பட முடியாத பாவத்துல இருக்கிற ஒரு மனிதனால் என்ன பண்ண முடியாது? ஜெபிக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா நிறைய பிரசங்கியார்கள் பாவத்தில் இருப்பாங்க, ஆனா ஜெபம் நடத்துவாங்க. வீட்டில் போட்டு அட்டி குஸ்தி பண்ணிட்டு இங்க இருந்து என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. அப்படிலாம் நடக்குது, நான் பார்த்துருக்கேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, உண்மையாக ஜெபிக்க முடியாது, நடிக்கலாம். உண்மையா என்ன பண்ண முடியாது? சின்சியரா என்ன பண்ண முடியாது? ஜெபிக்க முடியாது. உபவாச ஜெபம்னு சொல்லுவாங்க, அது ஜனங்களுக்கு தான். ஆனா நிறைய இடங்கள்ல ஊழியக்காரங்க சாப்பிட்டு வந்துடுவாங்க. நிறைய இடங்கள்ல
சாப்பிட்டு வந்துடுவாங்க. என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்றேன், நான் கேட்டதுல சொல்லலை, ரொம்ப ஜாகிரதையா சொல்றேன். என்னங்க உபவாசம் வாங்குறாங்க, போட்டு காலி பண்ணிட்டுறீங்க. ப்ரேயர் நடத்தணும்ல, எங்களுக்கு என்ன வேணும்? எனர்ஜி வேணும். ஆனா உபவாசத்தை பத்தி என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க. நான் யாரையும் குறை சொல்லல, என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பாவத்துல இருக்கிற ஒரு மனிதன் ஜெபத்தை பொழந்து கட்டுறதை நீங்க பார்த்துருக்கலாம். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அதெல்லாம் என்ன கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன், சரியாக உளப்பூர்வமாக குற்ற உணர்வுல இருக்கிற ஒரு மனிதனால் என்ன பண்ண முடியாது? ஜெபம் பண்ண ரொம்ப பேசிக்கா புரிஞ்சுக்கணும். கில்ட்டி கான்சியஸ், அந்த குற்ற உணர்வு என்ன சொல்லுது? நீ பாவி. எங்க அது தோணும்? நகை கடைக்கு போனா தோணுமா? நகை கடைக்கு தோணுமா? அதனாலதான் கூட்டம் ஜாஸ்தி. அங்க துணி கடையில தோணுமா? சில சமயம் நுழைய வேண்டியது வந்துச்சுன்னா யோசிப்பேன், எங்க தான் வாங்குவாங்க? தீபாவளியும் இல்லை, பொங்கலும் இல்லை, ரம்ஜானும் இல்லை, கிறிஸ்துமஸ் இல்லை, இவ்வளவு பேர் நிக்கிறாங்க, எதுக்குதான் வாங்குவாங்கன்னு தெரியாது. ஆனா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இப்போ திருச்சி அமெரிக்கா மாதிரி ஆயிருச்சா? நான் வேற எங்கேயுமே இந்த மாதிரி பார்க்கல. மதுரையில போனாலும் துணி கடையை காத்து வாங்குவோம். திருச்சியில தான் அந்த வே ஆஃப் லிவிங் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. சரி கவனிங்க, என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மளிகை கடைக்கு போனா உங்களுக்கு குற்ற உணர்வு வருமா? ஐயோ நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கிறே, செல்போன்ல கண்டதையும் பார்க்குறேன். மளிகை கடையில வருமா? மளிகை கடையில வராது, துணி கடையில வராது, நகை கடையில வராது. ஹோட்டலுக்கு போனா வருமா சிஸ்டர்? ஹோட்டலுக்கு போனாலும் என்ன வராது? அது வேலைக்கு போனா வருமா? எல்லாரும் அப்படிதான். நிறைய பேர் அது ஜாஸ்தி தான் ஆகும். பரவாயில்லடா, நம்மலாம் எவ்வளோ பெட்டரு. வேலைக்கு போனா, காலேஜுக்கு போனா, ஸ்கூலுக்கு போனா சில பேர் என்ன வரும்? இருக்கிற குற்ற உணர்வு என்ன பண்ணிடும்? உங்களுக்கு போயிடும். ஏன்? நீங்க ஒரு வேளை பாவத்தில் இருந்தீங்கன்னா உங்களை விட மோசமான ஆட்களை நீங்க என்ன பண்ணலாம்? ஸ்கூல்ல சந்திக்கலாம், அல்லது கல்லூரியில் என்ன பண்ணலாம்? சந்திக்கலாம். அப்ப நீங்க உங்களுக்கு என்ன தோணும்? இருக்கிற குற்ற உணர்வு என்ன பண்ணிடும்? போயிடும். காரணம் என்ன? நம்ம எவ்வளோ பெட்டர் போல இருக்கு வேலையில். அப்ப குற்ற உணர்வு எங்க வரும்? சர்ச்சில் வரும்னு சொல்லாதீங்க. இடையில பைபிளை எடுத்துக்கிட்டு கடவுளை நோக்கி உக்காந்தீங்கன்னா இப்படிங்கிறதுக்குள்ள உங்களுக்கு என்ன வரும்? குற்ற உணர்வு வரும். வந்துட்டீங்கன்னா, நீங்க வந்துருச்சு அப்படின்னா நீங்க கடவுளை நோக்கி உட்காந்துட்டீங்கன்னு அர்த்தம். டியூன் ஆகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த ரேடியோவை டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது டக்குன்னு ஏதாவது அந்த குரல் கேட்காது. ஃபர்ஸ்ட் என்ன கேட்கும்? சத்தம் தான் கேட்கும். ரைட், அப்ப இந்த சைடு தான் என்ன பண்ணணும்? திருவணும். அப்படி யாரும் திருவிருக்கீங்களா? லேசா சத்தம் வரும்பொழுது ரைட், அப்ப என்ன பண்ணணும்? 102 கிட்ட தான் வரணும். வந்துருச்சு. அந்த மாதிரி குற்ற உணர்வு உங்களுக்கு வருதான்னு பாருங்க. நீங்க உட்காந்துருக்கிற டைரக்ஷன் சரின்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் சரியானவர்கள் அல்ல. ரட்சிக்கப்பட்டவனுக்கு என்ன இருக்காது? கில்ட்டி கான்சியஸ் இருக்காது. குற்ற உணர்வு வேற, பாவ உணர்வு வேற. ரட்சிக்கப்பட்டவன் பாவம் செய்யும் பொழுது பாவ உணர்வு வரும். ஆஹா, பாவம் செஞ்சிட்டோமே, அந்த உணர்வு வரும். அது வேற. மறுபடியும் நான் இதில் டீட்டெயிலாக போனோம்னா சப்ஜெக்ட்லேருந்து விலகி போயிடுவோம். குற்ற உணர்வுங்கிறது ரட்சிக்கப்படாதவன் அனுபவிக்கிறது, கில்ட்டி கான்சியஸ். ரட்சிக்கப்பட்டவன் அனுபவிப்பது சின் கான்சியஸ். அது என்னதுங்க? பாவ உணர்வு. அப்ப அது என்னதுங்க? பாவ உணர்வு. ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அது. அப்ப கில்ட்டி கான்சியஸ் வருதுன்னா என்ன அர்த்தம்? கடலை விட்டு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பிரிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்கள போய் ஜெபம் பண்ணுங்க. அவங்க எங்க வேணாலும் இருக்கலாம், இந்த கட்டடத்துக்கு வெளியே இருக்கலாம், கட்டடத்துக்குள்ளே இருக்கலாம். ஆனா அவங்க பேர் என்ன? ரட்சிக்கப்படாதவர்கள், கடவுளுடைய பிள்ளையா இல்லாதவர்கள். என்னுடைய அம்மா சர்ச்சுக்கு வராங்க, என்னுடைய பாட்டி வராங்க, தாத்தா வராங்க, அதனால நான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது வேற. ஆனா ரிலேஷன்ஷிப் அது வேற, அது வேற. ஆனா எங்க அம்மா போனாங்க அப்படிங்கறதான் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சேன். எங்க அண்ணன் போனா அப்படிங்கிறனால தான் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சேன். எனக்கு நானே அதை இனிஷியேட் பண்ணல. எங்க அண்ணன் போறான் கூப்பிடுறான், எங்க அம்மா போறாங்க கூப்பிடுறாங்க அப்படிங்கிறனால தான் என்னதுங்க போக ஆரம்பிச்சேன். ஆனா அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் வர்றதுக்கு 2-3 வருஷம் ஆச்சு. தனிப்பட்ட உறவு வர்றதுக்கு 2 வருஷம் ஆச்சு. சிலருக்கு அது வராமே கூட போகும். அதனால அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்போ குற்ற உணர்வு வருது பார்த்தீங்களா, அந்த குற்ற உணர்வு தான் ஒருத்தனை ஜெபிக்க முடியாம பண்ணுது. அவனை போட்டு டார்ச்சல் பண்ணக்கூடாது. ஜெபம் பண்ணு அவனால முடியாது. உட்காருவாங்க ஜெபத்துல, ஆனா கனெக்ட் ஆக முடியாது. குற்ற உணர்வு இருக்கிறது தான், அந்த குற்ற உணர்வு தாங்க இருதயத்துல நம்ம அனுபவிக்கிற நரகம். ஜனங்க நெளிவாங்க பாத்துறீங்களா? ஜெபத்துல உட்காந்துட்டு இப்படிம்பாங்க, படாத பாடுபடுவாங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. சபையிலே சந்தோஷமாக உற்சாகத்தோடு
முழு மனதோடு பூரிப்போடு ஒருமித்த குரலோடு ஒலிக்கப்படுகிற ஒரே வசனம் இதுதான், என் ஆத்துமாவே. மறுக்க முடியுமா உங்களால் மறுக்க முடியுமா? எந்த சபை வேணாலும் நீங்கள் போய் செக் பண்ணுங்க. முதலாவது ஜெபம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காயின் ஆபேல் என்ன பண்றாரு? கொலை செய்கிறார். கொலை செய்த பிற்பாடு தேவன் அவரோடு என்ன பண்றாரு? பேசுகிறார். அதுக்கு நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? ரொம்ப திட்டவட்டமா சொல்றேன் அந்த இடத்துல. எப்ப ஆபேலை கொலை செய்யணும் அப்படின்னு காயின் முடிவு பண்ணினானோ, அவனுக்கு எப்ப எரிச்சல் உண்டாயிடுச்சோ அப்பவே ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிட்டார். அப்பவே அவன்கிட்ட என்ன பண்ணிட்டு ஆரம்பிச்சாரு? பேச ஆரம்பிச்சிட்டார். ஆண்டவர் இன்னைக்கு எல்லாம் கேட்கிற, என்னை தடுத்திருக்க கூடாதா? தடுத்தா நீங்க கேட்க மாட்டீங்கிறதான் பைபிள்ல இருக்கு. ஒரு ரட்சிக்கப்படாத மனிதனை தேவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்ண கூடுமா அப்படின்னா கண்டிப்பாக கூடும். ஆனால் கண்ட்ரோல் பண்ணுவாரானா பண்ண மாட்டார். சொல்றது புரியுதா? அவன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. எப்பா உன் என்ன மாறுது, உன் யோசனை மாறுது, நீ காயின் மேல என்ன பண்ற, ஆபேல் மேல என்ன பண்ற, பொறாமப்படுற, அதை மாத்திக்கோ, பெரிய பாதகம் செய்ய போற, பூமியிலே முதல் கொலையை யாரு செய்ய போற, ஜாகிரதையாயிரு அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் அதெல்லாம் கேட்கவே இல்லை. அதெல்லாம் என்ன பண்ணல, கேட்கல. பிளான் பண்ணி நீங்க தமிழ் பைபிளை வாசிங்கன்னா இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். எபிரே பைபிளை வாசிங்கன்னா இது ரொம்ப சாதாரணமாக புரிஞ்சுக்கலாம். அந்த டென்ஸ், அதாவது அந்த இலக்கணம் அப்படி சொல்லுது. பிளான் பண்ணி எங்கே கொண்டு போனானா? வயலுக்கு கொண்டு போய் அவனை என்ன பண்ணிட்டான்? கொலை செஞ்சுட்டான். கொலை செஞ்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் பேசினாரு. பாவம் செஞ்சுட்டு வர்ற சம்மந்தப்பட்ட ஆளு கேட்டு பாருங்க, அவங்கள்ட்ட கேள்வி பாருங்க. சகோதரன் எங்கன்னு கேட்குறாரு. நான் என்ன அவனுக்கு வாட்ச்மேனா? பதில பாருங்க. நான் என்ன அவனுக்கு வாட்ச்மேனா? இன்னைக்கு மனுஷன் மாறி இருக்கான்னு நினைக்கிறீங்களா? எங்கே போயிட்டு வரான்னு கேட்டு பாருங்க. வீட்டில் ஏதாவது அடங்காது இருந்துச்சுன்னா, நீங்களே அப்படி ஆட்களாக இருந்தீங்கன்னா, உங்களே யாராவது கொஸ்டின் பண்ணாங்கன்னா பதில் எப்படி வருதுன்னு வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நான் கண்டுபிடிச்சிடுவேன். என்ன பதில் சொல்கிறாங்கிறதுல என்ன பண்ணிடும் தெரிஞ்சிடும். கேட்குறான், நான் என்ன காவலாளியா? அது சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி நான் என்ன காவலாளின்னு கேட்குறான். இல்லைப்பா, உன் சகோதரனுடைய ரத்தம் கூப்பிடுது. டைரெக்டாக எங்கே வந்துட்டாரு? உன் சகோதரன் கூப்பிட்டான்னு சொல்லலை, உன் சகோதரனுடைய புரிஞ்சுக்கிட்டான். ஆஹா, கடவுளுக்கு தெரிஞ்சு போச்சு. அண்ட் தென் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்படி பண்ணிட்ட என்ன ஆகும் தெரியுமா? விளைவை சொல்கிறார். அதை தண்டனையும் எடுத்துக்கலாம். நான் அதை எப்படி எடுத்துக்கிறேன்னா விளைவுன்னு எடுத்துக்கிறேன். நான் அதை எப்படின்னு எடுத்துக்கிறேன்? விளைவுன்னு எடுத்துக்கிறேன். எல்லா பாவத்திற்கும் என்ன இருக்கு? விளைவு. நீங்கள் பைபிளை எடுத்து வாசிங்கன்னா நீதியின் விளைச்சல் அப்படின்னு பைபிளில் இருக்கும். நீதியின் விளைச்சல். அதே மாதிரி பாவமானது பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்குமா? பாவமும் என்ன மாதிரி தான், ஒரு அறுவடை மாதிரி தான். செஞ்சுக்கிட்டே வரும், நல்லா தானே இருக்கும், ஒன்றும் இல்லையே, நல்லா தானே இருக்கேன். ஆனால் அது பூரணமாகும் பொழுது எதை பிறப்பிக்கும்? மரணத்தை பிறப்பிக்கும். அப்போ ஆண்டவர் விளைவை சொல்றாரு, இப்படி பண்ணிட்டியப்பா, நீ என்ன பண்ணுவ? உலகத்தில் நிலையற்று அலைந்து திரிவ. உலகத்தில் நிலையற்று அறிந்து. அப்போ அவன் கேட்குறான், அப்போதான் அவன் பேச ஆரம்பிக்கிறான். ஆண்டவரே, இந்த தண்டனையை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. முதல் ஜெபம் பைபிளில் பாருங்க, முதல் 3 அதிகாரத்தையே இப்படி எடுக்க வேண்டியதாக. பைபிளுடைய முதல் ஜெபம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாவத்தை சகிக்க முடியாமல் தேவனிடத்திலே பண்ணின விண்ணப்பம். ஆண்டவரே, இந்த தண்டனை என்னால் பண்ண முடியாது, என்னை மன்னியுங்கிற ஜெபம் அல்ல, என்னை திருத்துங்க ஆண்டவரே அப்படிங்கிற ஜெபம் அல்ல. நான் உண்மை விரும்புகிறேன் ஆண்டவரே, தெரியாம செஞ்சுட்டேன், நான் அந்த பூமியில கொஞ்ச நாள் தான் வாழ்வேன், உண்மை அண்டிக்குள்ள வாழ எனக்கு உதவி செய்யுங்க, அந்த ஜெபம் அல்ல. ஆண்டவரே, நான் தவறு செஞ்சுட்டேன், உங்களுடைய பிள்ளையை வாழன்னு நினைக்கிறேன், நீர் என்னை இன்னுமே வழி நடத்தணும் ஆண்டவரே, அந்த ஜெபம் அல்ல. இந்த தண்டனையை என்னால் சகிக்க முடியாது. இன்றைக்கும் தேவன் இல்லாத மனிதர்கள் செய்கிற ஜெபம் என்னதான் இருக்கும்? வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களுக்காக என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, வேலையில ரொம்ப கஷ்டப்படுற ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. இது யாருடைய ஜெபம்? காயினுடைய ஜெபம். வேலையில கஷ்டம் வந்தா ஜெபம் பண்ணக்கூடாதா அப்படி சொல்ல வரல நான்.
ஜெபம் பண்ணலாம். ஆனால் சிலருக்கு ஜெபத்தினுடைய முகவரியே என்னவா தான் இருக்கும்? தங்களுடைய தனிப்பட்ட கஷ்டமாக தான் இருக்கும். தங்கள் தனிப்பட்ட கஷ்டத்தை தான் தங்களுடைய ஜெபத்தின் முகவரியவாகவே என்ன பண்ணுவாங்க? வச்சிருப்பாங்க. அப்படின்னா என்னன்னா, கஷ்டமே இல்லைன்னா அவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஃப்ரீ என்ன சொல்லுங்க? ஃப்ரீ. குத்துது கொடையுதுங்கும் பொழுது யாரும் சொல்ல வேணாம், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். எப்பா தினகரன், நீங்க ஏன்ப்பா இப்படி இருக்கீங்க? கர்த்தர் பார்த்துவாருப்பா, இவ்வளவு தூரம் உபவாசிக்காதப்பா அப்படின்னு சொல்ல வேண்டியது வரும். யாருக்கு? குத்துது கொடையுதுன்னா எல்லாமே என்ன பண்ண நம்ம என்ன நினைச்சிட கூடாதுன்னா, அது காயினி, அது பெரிய ஜப வீரன் இருக்கு, வீரமுள்ள வாழ்வு அல்ல, ஜபத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்வும் அல்ல. வேதத்திலே ஏறெடுக்கப்பட்ட முதல் ஜபம் தேவனுடைய உறவை நாடி விரும்பி அல்ல. நீர் இட்ட தண்டனையை என்னால் சகித்து கொள்ள முடியாது அப்படின்னா என்னன்னா, ஒரு சராசரியான மனிதன் சபிக்கப்பட்ட இந்த பூமியிலே, சபிக்கப்பட்ட இந்த வாழ்விலே அவன் எதிர்கொள்ளுகிற எல்லா பிரச்சனைகளுக்காகவும் ஆண்டவரே அப்படின்னு கூப்பிட்டான்னா அது என்ன கிடையாது? ஒரு மேம்பட்ட கிறிஸ்தவ வாழ்விலிருந்து, தேவனுடைய உறவிலிருந்து வருகிறது அல்ல. ஆண்டவரே, இந்த தேவையை உண்மை விட்டு என்னை பிரிக்காம பார்த்துங்க, இந்த தேவையிலே உண்மை அண்டிக்குள்ள எனக்கு உதவி செய்யுங்க, இந்த தேவையின் ஊடாக உண்மை சார்ந்து கொள்வதற்கு என்ன உதவி செய்யுங்க. இதெல்லாம் தான் தேவைக்கு நடுவில் ஜெயிப்பது. நம்ம மெச்சூராக நம்ம ஜபங்கள் என்ன பண்ணோம்? மாறும். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒரு தேவைக்காக. பால்ராஜனை வீட்டுக்கு வராரு. நான் உருப்படாத ஆளாக இருந்தால் என்ன யோசிப்பேன்? நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன், பால்ராஜன் என்ன பண்ணிட்டாரு? ஆண்டவர் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு போல இருக்கு. அதனால தான் ஜெபம் பண்ணும் பொழுது ரொம்ப தெளிவாக பண்ணணும். ஆண்டவரே, இந்த நான் ஒரு தேவையில இருக்கிறேன், உமக்குள்ளாக என்னை காத்துக்கொள்ளும். இந்த வாரம் என்னுடைய ஜெபம், உமக்குள்ளாக என்னை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, இந்த தேவை நான் யார் என்பதை எனக்கு நல்லா சொல்லிடுச்சு. நான் ஒரு இன்னும் பெரிய விசுவாசத்துல பெரிய உயரிய நிலையில இல்லை. கவனிங்க, என்னுடைய திராணிக்கு மேலாக ஒரு புள்ளி கடவுள் எனக்கு ஒரு அனுமதிச்சிட்டான்னு வச்சுங்க, அவ்வளோதான், முடிஞ்சா என் கிறிஸ்தவ வாழ்க்கை காலி. பரிசுத்தம், வைராக்கியம், அதை நான் நம்புறேன், அப்படி இருக்கணும். ஆனால் நான் என்ன நினைக்க வரேன், கடவுள் இதை என்னுடைய பரிசுத்தத்தையும் வைராக்கியத்தையும் யார் பிடிச்சி வச்சிருக்கிறது? கர்த்தர் பிடிச்சி வச்சிருக்கிறாரு. ஒரு நாள் சைடு, 2 நாள் ஆயிட்டு, ஒரு வாரம் விசுவாசமும் வைராக்கியமும் ஓடி போயிடும். அப்ப அந்த பரிசுத்தத்தையும் விசுவாசத்தையும் தக்க வைப்பதற்கு யார் கையில இருக்கு? கடவுள் தலையிடணும். என் வாழ்க்கையில யார் தலையிடணும்? அப்போ ஒரு தேவைங்கிறது என்னுடைய அளவை காட்டிடுது, என்னுடைய வைராக்கியத்தின் அளவை காட்டிடுது, பக்தியின் அளவை காட்டிடுது. ஆண்டவரே, நான் ஒன்றும் மேம்பட்ட கிறிஸ்தவன் அல்ல ஆண்டவரே, நான் ஒன்றும் மேம்பட்ட கிறிஸ்தவன் அல்ல. பல சந்தர்ப்பங்களில் அப்படி நினைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அப்படி நினைச்சிருக்கேன். அது எவ்வளவு முட்டாள்தனமான சிந்தனை இல்லையா? நான் ஒன்றும் மேம்பட்ட கிறிஸ்தவன் இல்லை ஆண்டவரே, வளர்ந்த கிறிஸ்தவனும் அல்ல. நீர் உடைய கையை என் மேலே, என் வாழ்விலிருந்து கொஞ்சம் நீக்கிட்டீர்னா அவ்வளோதான். நான் என் எக்ஸ் அண்ட் ஒய், கோவிந்தராஜ், சுப்பையா, கருப்பையா, கருப்புசாமி, அந்த மாதிரி தான், அதோட கீழே தான் போவேன். அதோட கீழே தான் கொஞ்சம் உடைய கரத்தை என் வாழ்விலிருந்து எடுத்துட்டீர்னா. அப்போ எவ்வளோ நல்ல ஆண்டவர் இல்லை? அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன அவசியம்? தேவைங்கிறது அவசியம். அப்போ தேவைக்கு நடுவாக நாம் ஜெபிக்க வேண்டியது என்னென்னா, ஆண்டவரே, இது எனக்கு தாரும், இப்பொழுதே தாரும், இன்றே தாரும், உடனே தாரும். அது கிடையாது. நான் அடுத்த வருஷம் கேட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா சொல்லுவேன், ஏன்னா நான் கொஞ்சம் வளர்ந்துருப்பேன். என்ன சொல்ல வரேன், முதலாவது ஜெபிக்க வேண்டிய சூழல் எங்கு உண்டானது? ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் விழுந்து போனப்போ உண்டானது. ஆனா அப்ப மனுஷன் என்ன பண்ணல? ஜெபிக்கல. 2வது, முதலிலே ஏறெடுக்கப்பட்ட ஜெபம், அதுவும் ரொம்ப சரியானதா கடவுளுடைய பார்வைன்னா கிடையாது. தண்டனையின் கொடுமை தாங்காமல் அந்த மனிதனிட்ட அபயக்குரல் அது. ஆண்டவரே, என்னால தாங்க, அப்பா உடம்புல இவ்வளவு பிரச்சனை இருக்கு ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் அப்படின்னா அது ரைட். அப்படி ஜெபிக்க கூடாதுன்னு இல்லை. ஆனா அப்படி நீங்க ஒரு 2 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றீங்கன்னா அது ஒரு பெரிய ஆன்மீக தகுதியா நம்ம என்ன பண்ணிக்க கூடாது, நினைச்சிக்க கூடாது. அது ரொம்ப ஆட்டோமேட்டிக்கா நடக்கும்.
ரொம்ப ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ரைட். அப்போ ஏன் ஒரு மனுஷனால் ஜெபம் பண்ண முடியல? ஒன்று, அவன் பாவத்தில் இருப்பான், அவன் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டிருக்கான், ஜெபிக்க வேண்டும் அப்படிங்கிற உள்ளுணர்வு அவனுக்கு இருக்காது, ஆனால் ஒரு குற்ற உணர்வில் தான் அவன் இருப்பான். ரெண்டாவதாக, ஒரு பாவத்தில் இருக்கிற மனிதன் ஜெபிக்கணும் அப்படிங்கிற சந்தர்ப்பம் எப்போ வரும்னா அவன் கஷ்டப்படும் பொழுது தான். அந்த கஷ்டத்தை அவன் வாழ்க்கையிலேருந்து எடுத்துட்டிங்கன்னா அவனுக்கும் கடவுளுக்கும் எந்த விதமான உணர்வும் இருக்காது. பாருங்க, இப்போ நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா 12 மணிக்கு எனக்கு ஜெபம் பண்ணுவேன், 3 மணிக்கு எனக்கு ஜெபம் பண்ணுவேன். பார்க்குறவங்கள்ட்ட என்ன சொல்லுவேன்? ஆண்டவர் தான் தம்பி இருக்கு. கண்டிப்பாக அதை கேட்டு ஆண்டவர் அற்புதம் செய்வாருன்னா செய்கிறாரு. அப்புறம் பிரதர் தினகரன் உங்களை பார்க்கவே முடியல. நல்லா இருக்கேன் பிரதர். ஏன் உங்களை பார்க்க முடிய மாட்டேங்குது? ஆள் நல்லா வெயிட் போட்டிங்களே, என்ன அர்த்தம்? வெயிட் போடலாம், தப்பு இல்லை. வெயிட்டு போடுறது தப்பு இல்லை. நல்லா தூங்கி நல்லா சிலிப்பாக இருக்கீங்களே. ஆமாம், இப்போல்லாம் படுத்தோன்னே தூக்கம் வந்தது. ஏன் பிரச்சனையே இல்லைல்ல? 3 மணிக்கு எந்திரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, 5 மணிக்கு எந்திரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரச்சனைகள்லாம் முடிந்து விட்டது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இது வரைக்கும் இருந்தது என்ன கிடையாது? ஜெப வாழ்வு அல்ல. நீங்கள் எடுத்த டாட் சரியா அப்படின்னா, நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் பைபிளை படிக்கிறதுக்கு புரிஞ்சுக்கணும். எரேமியா 11:4, என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடி எல்லா காரியங்களையும் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். யாக்கோபின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். நீங்க ஆசைப்படுறீங்க, இச்சித்தும் உங்களுக்கு என்ன பண்ணல, கிடைக்கல. நான் ஒன்று ஆசைப்படுறேன், அது கிடைக்கல. வேலையில ப்ரமோஷன் என்ன பண்றேன், ஆசைப்படுறேன், அது எனக்கு என்ன பண்ணல, சம்பாதிக்கணும் நல்லா அப்படின்னு நினைக்கிறேன், என்ன பண்ணல, எனக்கு கிடைக்கல. நான் நினைக்கிறது நடக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்ன பண்ணல, நடக்கல. அப்படிலாம் இருக்கும் பொழுது ஒரு தேவையில இருக்கேன், எனக்கு இவ்வளவு பணம் தேவை, கிடைக்கல. இவ்வளவு பொருள் தேவை, இதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு, கிடைக்கல. அப்படி கிடைக்காத பொழுது டக்குன்னு ஒரு காமன் மேன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, வாசிங்க, என்ன பண்ணுவாங்களாம்? கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாயிருந்தும் அடைக்கக்கூடாமல் போகிறீர்கள், சண்டையும் யுத்தமும் பண்ணியும் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே. கவனிங்க, கையை விட்டுங்க. ஜனங்க கொலை பண்றாங்க. அன்னைக்கு கொலை பண்ணாங்க, இன்னைக்கு ஏன் கொலை பண்றது இல்லைன்னா போலீஸ் இருக்கு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அண்ணன் எப்ப சாவான் தின்ன, புரியுதுங்களா? இவங்க செத்தாதான் சொத்து அப்படின்னா என்ன நினைப்பாங்க? நல்லா இருக்காங்க பாரு. அது என்னது மனசுல அப்படி நினைச்சா என்ன அர்த்தம்? அது என்னது? அது அதான் சொல்லுங்க, கொலை பண்ணியும் அப்புறம் என்ன, எனக்கு நடக்கவே மாட்டேங்குதுங்க, இவ்வளவு பெறல்றேன், முற்றேன், மோதுறேன், ஏத்து வீட்டுக்காரனுக்கு எல்லாம் பண்ணுது, எனக்கு நடக்க மாட்டேங்குது. அவங்க அதை என்னது, பொறாமைப்படுவது. அடுத்து சண்டையும் யுத்தமும் பண்ண. ஏன் நினைச்சது என்ன பண்ணணும், நடக்கணும். எனக்கு இவ்வளவு தேவை இருக்கு, என்ன பண்றாங்களாம், சண்டை பண்றாங்களாம், அப்புறம் என்ன பண்றாங்க, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. சண்டைன்னா என்னதுங்க, தனியா போடுறது. அதுக்கு மேல அடுத்த கட்டமா 10 பேரை கூட்டு போய் உருட்டுக்கட்டையோட போனோம்னா அதுக்கு பேர் என்ன, குறைஞ்சபட்சம் நீங்க புரிஞ்சுக்கணுதான் சொல்றேன். மேல நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே எல்லாம் சொல்லுங்க. இவ்வளவு அதை பண்ணி தர்காவுக்கு போவாங்க ஜனங்கள், உங்களுக்கு தெரியுமா? தர்காவுக்கு போவாங்க, அது பண்ணியும் இது பண்ணியும் நீ என்ன பண்ண மாட்டேங்கிற, ஜெபம் பண்ணாதனால உனக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குது. அப்போ ஒரு காமன் மேன் தான் நினைப்பதை அடைவதற்கு ஏராளமான வழிகளை வைத்திருப்பான். ஜெபம் ஏன் உள்ள வராது.
உள்ள. அப்ப எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஃபெயிலியர் ஆயிடுவாங்க. அப்போ இனிமே என்ன, யாரை தான் நம்பியிருக்கேன் பிரதர்? கர்த்தரை தான். ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணிட்டேன்? சரணடைந்து விட்டேன். இனி யாரை தான் நம்பியிருக்கேன்? கர்த்தரை தான். ஒரு அற்புதத்தை ஆண்டவர் அதுலேயும் செய்கிறாரு. பலவிதமான இதை என்ன பண்ணாங்க? தங்கள் திறமையை நம்புகிறாங்க, தங்கள் வேலையை நம்புகிறாங்க, தங்கள் இளமையை நம்புகிறாங்க. நான் வேலை செஞ்சால் எனக்கு சோறுங்க. ஓனரை நம்புகிறாங்க, சந்தர்ப்பங்களை நம்புகிறாங்க, சூழல்களை நம்புகிறாங்க, பிள்ளையை நம்புகிறாங்க. சில பேர் இப்போ எப்போ ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்க? 70 வயசுக்கு மேலே தெரியும் எப்போ துரத்துவானோ அப்படிங்கிற எண்ணம் வரும்போது தான் அப்போ என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணலாம்னு நினைப்பாங்க. அப்பயும் முடியாது. குற்ற உணர்வு இருக்கும்போது நான் ஜெபிக்க முடியாது. பிரச்சனைகள் என்னை நெருக்கும் பொழுது நான் ஜெபிப்பது என்ன ஆகாது? ஜெபம் ஆகாது. 2வது 3வதாக நான் ஏன் ஜெபம் என்னால் முடியலன்னா, என் பிரச்சனைகளையும் என் வாழ்க்கையை நானே வாழ்ந்த முடியும்னு நம்புறேன். நான் எண்ணினாலே இந்த வாழ்க்கை என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். நிறைய என்ன பண்ண செய்றாங்க? இந்த யூடியூப்பை பார்த்து இப்போ நிறைய பேர் பழகிட்டாங்க. இது சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிடணும், 100 வயது வாழலாம், இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா என்ன பண்ணலாம்? 10 மணிக்கு இது லோ கார்பு எடுத்துங்க, 12 மணிக்கு இது, 6 மணிக்கு இது. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுது. பரவாயில்ல, இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டோம்னா என்ன வாழலாம், அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுது. கடவுளை தேடணுமா? இவங்களுக்கு தான் அதிலே சரியா இருக்கே. 10 மணிக்கு என்ன சாப்பிட்றது, 12 மணிக்கு என்ன சாப்பிட்றது? நான் 100% சொல்கிறேன், தயவு செஞ்சு சாப்பிடுங்க. அப்படி நல்ல டயட்டை என்ன பண்ணுங்க? ஃபாலோ பண்ணுங்க. நான் என்ன சொல்ல வரேங்கிற என்ன பண்ணுங்க? புரிஞ்சுங்க. 1 யோவான் 5வது அதிகாரம் 14-15. நாம் எதையாகிலும் அவருடைய விருப்பத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். கவனிங்க, ஜெபிக்க உங்களுக்கு கடவுளை நீங்கள் நம்பினால் போதுமா? எல்லாமே என்ன நினைக்கிறாங்க? நம்ம விசுவாசிச்சா கடவுளை, நம்ம ஜெபம் பண்றதுக்கு கடவுளை நம்புனா போதும். நம்ம ஜெபம் பண்றதுக்கு கடவுளை விசுவாசித்தால் போதும், அல்லது நான் சொல்றேன் 1 ஸ்டெப் ஹையர். தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அதெல்லாம் நீங்க மாத்தீங்க தயவு செஞ்சு. நீங்க எப்ப தெரியுமா ஜெபம் பண்ண ஆரம்பிப்பீங்க? கடவுளை பற்றின தைரியம் உங்களுக்கு வரணும். உங்களுக்கு கடவுள் மேல தைரியம் இல்லைன்னா உங்களால என்ன பண்ண முடியாது? ஜெபிக்க முடியாது. ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஏங்க, ஒரு காரியம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனா அப்படி நடக்காம போயிருச்சுன்னா இந்த பயம் வருதா இல்லையா? நடக்காம போயிருச்சுன்னா ஒரு பயம் வருதா இல்லையா? அப்ப என்ன பண்ணுவோம்? அவரை நம்புவோம், ஆனா அவர் மேல தைரியம் இல்லாதனால சைட்ல நம்ம வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இவர் செஞ்சாலும் சரி செய்யாட்டியும் சரி, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் சைட்ல? உங்களுக்கு புரியுதா? இந்த வேத புஸ்தகத்தை எத்தனை பேர் வாசிட்டு இருக்கும் பொழுது முத்தமிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா? தாவீது என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் இந்த வரலாறா பார்க்குறாங்க. கிடையாதுங்க. தன்னை ரட்சிக்க முடியும் அப்படின்னு நம்புறான். தன்னை கடவுளால் என்ன பண்ண முடியும்? சவுலின் கைகள்ல இருந்து காப்பாற்ற நம்புறான். அவன் என்ன பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா, நான் காட்டுக்கு ஓடிடுவேன், தப்பிச்சு ஓடிடுவேன். காட்டுல என்ன யாரு காப்பாத்துறாரு? ஆனா என் வீட்டில் உள்ள என் அப்பா அம்மாவை பிடிச்சி வச்சுட்டு இவன் என்ன பிளாக்மெயில் பண்ணானா? யாரு? சவுல். என் அப்பா அம்மாவை பிடிச்சி வச்சுட்டு எனக்கு பதிலாக எங்கள் அப்பா அம்மாவை ஏதாவது பண்ணிட்டானா? அப்படி என்ன பண்ணுறான்? அப்பா அம்மாவை கொண்டு போய் பாலஸ்தீன தேசத்தில் வச்சுட்டான். யாரு? சவுல் போக முடியாத ஒரு எதிரி தேசத்தில் என்ன பண்ணிட்டான்? கொண்டு போய் அப்பா அம்மா மறைச்சி வச்சுட்டான். ஆனால் இவனுக்கு என்ன நம்பிக்கை அப்படின்னா, கடவுள் என்ன பண்ணுவார்? காட்டில் காப்பாற்றுவார். யாருடைய கையிலேருந்து? சவுளுடைய கையிலேருந்து என்ன காப்பாற்றுவார். ஆனால் யாரை காப்பாற்ற மாட்டார்? காட்டில் என்னை காப்பாற்றுகிற கர்த்தரால் யாரை காப்பாற்ற முடியாது? மனித மூளை எப்படி வேலை செய்ய? இருதயத்துக்கு ஏற்றவன் தான். ஏன் புத்தி வேலை செய்யல? இமோஷன். இவனை பொறுத்த வரைக்கும் அறிவா யோசிக்கிறான். பர்சனலா அவனுக்கு தெரியும், ரொம்ப அறிவு இவனுக்கு. தனியா வாழ்ந்து தனியா ஃபேஸ் பண்ணி கடவுளை நன்கு அறிந்து வைத்திருந்தான். ஆண்டவனை கைவிட மாட்டார்ப்பா, எனக்கு தெரியும். அப்பா அம்மா வந்தோடனே இமோஷன். தாவீது யுத்த தளபதியா இருந்தவன்.
இப்போ அவன் யோசிப்பான்ல, இவன் அம்மா அப்பாவை பிடிச்சோம்னா யாரை பிடிச்சிடலாம், தாவீதை பிடிச்சிடலாம்னு அவன் யோசிப்பான்ல. கொண்டு போய் வச்சிட்டான் பாருங்க. பின்னாடி எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு தெரியுமா? நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், கடவுளை லிமிட் பண்ணுறோம், விசுவாசிக்கிறோம் தான், ஆனால் லிமிட் பண்ணுறோம். ஆண்டவரே நான் எப்படி போனாலும் பரவாயில்ல, என் பிள்ளை என்ன பண்ணுங்க காப்பாற்றுங்க. ஏன்னா 2 பேரையும் சேர்த்து கத்தர் காப்பாற்ற முடியாதுல்ல. நான் சொல்ல புரியுதா? 2 பேரையும் சேர்த்து கத்தர் என்ன பண்ணிட முடியாது. நான் எப்படி போனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, என் பிள்ளை என்ன பண்ணுங்க காப்பாற்றுங்க. கடவுள் ரொம்ப லோட் ஆயிருமா? அதனால கவனிங்க, ஜெபமெல்லாம் யோசிச்சு பாருங்க. நினிவேக்கு போக சொன்னாலும் எங்க போறான்? தர்சீசுக்கு போறான். கீழ்ப்படியாமை, தேவனுக்கு விலகி ஓடுறான், தேவனுக்கு துரோகம் பண்ணிட்டு ஓடுறான், தேவனுக்கு அடங்காம ஓடுறான், தேவனுடைய சித்தத்துக்கு வந்து போறான். ஆனா கடவுளை தூக்கி போடும் பொழுது என்ன பண்றான்? ஆண்டவரே என்ன பண்ணுங்க அப்படின்னா என்னன்னா, எவ்வளவு மட்டமா போனாலும் என் ஜெபத்தை கத்தர் என்ன பண்ணுவாரு. ஆனா இவனுக்கு எந்த அறிவு இல்லைன்னா, ஒரு பிளாஷ்ல நினிவே ஜனங்க ஜெபம் பண்ணா ரசிக்கப்படுவாங்கிற அறிவு இவனுக்கு இல்லை. கடலுக்கு அடியிலிருந்து என்ன ஜெபத்தை கேட்க முடியும்னா நீ இதை எங்கேயே செஞ்சிருக்கலாம். கவனிங்க, நாம் எதையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை அல்ல. என்னது? இப்ப நீங்க பதில் சொல்லுங்க. நான் உனக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் சிஸ்டர், கர்த்தர் இதை கண்டிப்பா செய்வார். நீங்க ஒரு கேள்வி எழுப்புறீங்க, அப்படி செய்யலைன்னா என்ன சிஸ்டர் பண்ணுவீங்க? பிரதர் அப்படி செய்யலைன்னா என்ன தம்பி பண்ணுவீங்க? நீங்க ஏன் அவிசுவாசமா பேசுறீங்க? கண்டிப்பா அப்படி செய்வார். நான் அவிசுவாசமா பேசல பிரதர், செய்யலைன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்ன நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? இந்த வசனத்துக்கு விளக்கம் நான் சொல்றேன். சிஸ்டர், நான் கடவுளை விசுவாசிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, அவர் மேல எனக்கு தைரியம் இருக்கு. என்ன தைரியம் தெரியுமா? அவருடைய விருப்பத்தின்படி நான் கேட்டேன்னா 100% எனக்கு செய்வார். அப்படின்னா என்ன? என் பதில் என்ன தெரியுமா? அப்படி கர்த்தர் நான் கேட்டதை செய்யலை அப்படின்னா அது அவருடைய சித்தம் இல்லைன்னு அர்த்தம் சிஸ்டர். அவருடைய சித்தம் இல்லைன்னு அர்த்தம். அப்ப அவருடைய சித்தம் தான் என்னுடைய சித்தம் அப்படின்னு வராத வரைக்கும் ஒரு மனிதனால் தேவன் மேல் தைரியமா இருக்க முடியுமா? வாழ்க்கையில எதை நினைச்சிருக்காரோ அது மட்டும் எனக்கு கிடைச்சா ஓ. அது எல்லாத்துக்கும் வருமா? நான் ரட்சிக்கப்படாமல் இருந்தப்போ எனக்கு வருமா? ரட்சிக்கப்படும் போதெல்லாம், ரட்சிக்கப்படாதப்ப நான் கடவுளை எப்படி டீல் பண்ணுவேன்னா, நான் என்னென்னலாம் நினைக்கிறேனோ அதெல்லாம் செய்யறதுக்கு தான் யாரு? கடவுள். அதான் ரட்சிக்கப்படாதவனுடைய மனநிலை. கடவுள்கிட்ட அவன் எப்படி போறான்? ரட்சிக்கப்படாதவன் எப்படி போறான்? நான் அப்படி ஜெபம் பண்ணியிருக்கேன். 2 இடத்துலையும் உங்களுக்கு காட்டணும்ல, நான் அதுக்காக சொல்லுவேன். ரட்சிக்கப்படாதவன் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக கடவுள்கிட்ட என்ன பண்றான்? போறான். அது நடக்கலைன்னு அப்செட் ஆயிடுறான். அப்போ அவன் ஜெபத்தில் மோட்டிவேட் ஆக மாட்டான். அவனுக்கு ஜெபத்தில் யார் உற்சாகமா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணி ஏதோ நடந்துருச்சுனாலும் உற்சாகமாக ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க ஜெபத்தில் நடந்ததுனால அது மோட்டிவேட் ஆவாங்க. அப்படி நான் ஜெபம் பண்ணுற பல காரியங்கள் நடக்கிறது இல்லை முன்ன. அப்புறம் இதெல்லாம் கற்றுக்கிட்டு இருந்தேன். ஓஹோ, சிம்பிள் நாலேஜ். ஜெபம் பண்ணுறேன், இது எனக்கு நடக்கலை அப்படின்னா என்ன அர்த்தம்? அது என்னது? நான் நினைச்சது எதுவுமே நடக்கல அப்படிங்கும் பொழுது நான் இன்னும் உற்சாகமா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றேன். காரணம் என்னன்னா, என் வாழ்க்கையின் மீது கர்த்தர் கட்டுப்பாடு உள்ளவரா இருக்கிறார். நான் விரும்பினதெல்லாம் என்ன பண்ணல எனக்கு அல்ல. அப்ப எவ்வளவு நல்ல ஆண்டவர், அவருடைய உறவை என்ன நான் விரும்புறேன். அப்ப நீங்க ரட்சிக்கப்படாத ஒருவரால் என்ன பண்ண முடியாது? ஜெபிக்க முடியாது. எந்த மாதிரி ஜெபிக்க முடியாதுன்னா, தைரியத்தோடு ஜெபிக்க முடியாது. ரட்சிக்கப்படாதவங்களும் ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா தைரியத்தோடு என்ன பண்ண முடியாது? ஜெபிக்க முடியாது. குற்ற உணர்வுல இருக்கிற மனிதனால் என்ன பண்ண முடியாது? ஜெபிக்க முடியாது. இருக்கிறதுலையே கஷ்டமான நேரம்னா அவனுக்கு எதை தான் இருக்கும்? இருக்கிறதுலையே மோஸ்ட் அன்கம்ஃபர்டபுள் பிளேஸ்னா எதை தான் இருக்கும்? பர்ஜன் தான் இதையும் சொல்றாரு, பாவிகளுக்கு மிக மிக அசௌகரியமான இடம் தேவ சமூகம் தான். இப்ப சொல்லுங்க, பாவியை தேவன் பரலோகத்துல கொண்டு போய் வச்சாருன்னா அவன் இருக்க முடியுமா? முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ரைட். நம்பர் 2, ஜெபம் என்பது இந்த வாழ்வில் ஏற்படுகிற சங்கடங்களுக்கு தேவனை நோக்கி அபயமிடுவது அப்படின்னு வந்துருச்சுன்னா அது என்ன ஆகாது? ஜெபம் ஆகாது. ஆனா அதுலயும் கர்த்தர் என்ன பண்றாரு? காயினுக்கு பதிலளித்தார், காயினை சௌரியமா ஆக்கினார், அதெல்லாம் வேற.
ஜெபம் பண்ணுறவனுக்கு ஒரு உறுதி என்னன்னு தெரியுமா? அந்த பிரச்சனையை முடிச்சவனுக்கு சிங்கிள் ஹேண்டாக அதை ஃபேஸ் பண்ணேன்னு அவனுக்கு தெரியும். கர்த்தர் சொல்லுவார், என்னை பிடிச்சிட்டு நின்ன சிங்கிள் ஹேண்ட், ஒற்றை கையோடு அதை என்ன பண்ண முடிச்ச செஞ்சு அதுக்கு கிரெடிட் யாருக்குமே தரமாட்டார். ஆனால் கடவுள் நிறையா பயன்படுத்துவார்னு சொல்ல வரேன். இந்த ஃபோர்த் ஒன் என்னது, நான்காவது என்ன சொன்னேன்? தேவன்கிட்ட எனக்கு தைரியம் இல்லாட்டி என்ன பண்ண முடியாது, ஜெபத்துக்கு நடுவிலேயே நான் பயப்படுவேன். ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுதே பயப்படுவேன். நம்புவேன், ஆனால் என்ன பண்ணுவேன்? பயப்படுவேன். ஏன் பயம் வருது? வாழ்க்கையை அவர் கையில் தரல. என் விருப்பமும் அவர் விருப்பமும் ஒன்றா தான் இருக்குது அப்படிங்கிற நிச்சயம் எனக்கு இல்லை. அவர் விரும்புகிறது தான் நானும் ஆசைப்படுறேன் அப்படிங்கிறது என்ன இல்லை. அவர் என்னை அழைச்சிருக்கிறார், எனக்கு தேவையானதை அவர் தருவார் அப்படிங்கிற அந்த அவர் மீது அன்பும் என்ன கிடையாது, அந்த நம்பிக்கையும் இல்லை. அதனால எனக்கு தைரியம் இல்லாது. அவருடைய சித்தம் தான் என்னுடைய சித்தம், அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் எனக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அந்த தைரியம் இல்லாதனால மனிதர்களாக என்ன பண்ண முடியல, செபிக்க இல்லை. 4 காரியங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க, யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, வீட்டுக்கு போய் உங்கள் ஜெப வாழ்க்கையை சோதிச்சு பார்க்கக்கூடாது, உங்களுடைய ஆன்மீக வாழ்வை சோதிச்சு பார்க்கணும். ஏன்னா ஜெபம் என்பது ஆன்மீக வாழ்வின் விளைவுடைய அது ஒரு சடங்கு அல்ல. எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணீங்க? ஜெபம் என்பது ஆன்மீக வாழ்வின் தேவ உறவின் விளைவு. கண்களை மூடுவோம்.